பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா துபாயில இருந்து. இப்ப நான் வந்திருக்கிறது ஹோலி ட்ரினிட்டி சர்ச். இன்னைக்கு ஓய்வு நாள்ன்றதுனால என்னை சுத்திலும் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட சர்ச்சஸ் இதுக்குள்ள இருக்கு. இதுல என்ன ஒரு விசேஷம்னு சொன்னீங்கன்னா பல நாட்டவரோட ஆலயம் இங்க இருக்குது. அதாவது விசேஷம் சொன்னீங்கன்னா சென்டர்ல எத்தியோப்பியன் சர்ச் இருக்கு. எல்லா விதமான மொழி உடைய ஆலயங்கள் தனித்தனியா அங்கங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கேம்பஸ் முழுக்க நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து எல்லா ஆலயங்கள்லயும் வந்து வருவாங்க. இத பார்க்கக்குள்ள ஆதி திருச்சபை தான் ஞாபகம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அங்க ஒரு சகோதர சிநேகம் இருந்து நாளுக்கு நாள் சபை வளர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த சகோதர அன்பு இருக்கா? ஆமாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க கடவுள்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தெய்வீக அன்போடு இருக்கணும்ன்றது வேதத்தின் பிரதான கட்டளையா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சாலும் பயங்கரமா பனி இருக்கு. கிட்டத்தட்ட 9:30 மணி கிட்ட இப்ப ஆகுது. ஆனாலும் இந்த துபாய் தேசத்துல பனிப்பொழிவு நிறைய இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் சென்னையிலயும் பனிப்பொழிவு ரொம்ப இருக்குன்ட்டு. இந்த பனி நேரத்துல நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா ஆலயத்துக்கு போறத மறந்து தூங்கிடாதீங்க. தயவு செஞ்சு ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போங்க. அதன் மூலமாக நாம தேவனிடத்துல இருக்கிற அன்பை நம்ம வெளிக்காட்ட முடியும். நம்ம ஒருத்தர் அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல தேவனிடத்துலயும் அன்பா இருக்கணும். God bless you all.